குழந்தைங்களுக்கான இந்த ரொம்பவே ஹெல்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கரில் நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு தக்காளி சேர்க்கும்போது உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தக்காளி, அதுக்கப்புறம் கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நைட் டைம் கொடுக்க போறீங்கன்னா கீரையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 இயருக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு சால்ட் ஆப்ஷனல் தான். இது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூள், உங்கள் குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கோதுமை ரவைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை ரவை கூட சேர்த்துக்கலாம். பட் கோதுமை ரவை வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும், ரொம்ப ஹெல்தியும் கூட. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மூடியை போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ குலைவா நல்லா வெந்து வந்துட்டு இருக்குன்னு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் மசிச்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் மசிச்சு கொடுங்க. இல்லைனா 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நீங்கள் 1 or 2 பல்ஸ் விட்டு அரைச்சும் கொடுக்கலாம். இப்போ அதை நல்லா மசிச்சுட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ டக்குன்னு செய்து கொடுக்க முடியும். ரொம்பவே ஹெல்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல. இப்போ ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நார்மலாகவே குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். இப்போ இது கூட தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீரகத்தூள் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா டைஜஸ்டும் ஆகும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் ஃபுட்டு. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுட்டு இது கூட இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பீன்ஸ், பச்சை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட்டு. இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வெயிட் போடும், ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி அதில். உருளைக்கிழங்கும் நல்லா சூப்பராகவே வெயிட் போடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கூட இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை பட்டாணி ரெண்டுமே கொஞ்சம் கேஸ் ஆகக்கூடியது. நீங்கள் வந்து ஆல்ரெடி பூண்டு சேர்த்துருக்கோம், இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே குயிக்காகவே நல்லா குக்காகி வந்துடும். இப்போது 6 விசிலுக்கு பின்னாடி இது நல்லா சூப்பராகவே குக்காகி வந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா சாஃப்டாக எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 8 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுக்குறது தான் நல்லா சாப்பிடுவாங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கையிலேயே நல்லா மேஷ் பண்ணி நம்ம தாராளமாக ஊட்டி விடலாம். இப்போ இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக ஒரு மிதமான சூட்டில் லஞ்ச் ரெசிபியாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இதை டின்னராக கூட தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வெயிட் போடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே பர்ஃபெக்டான வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வந்து ஒரு 4-5 ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நைட் டைம் எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஃபுட் செய்யும்போது ஜீரகம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். அடுத்த நாள் நல்லா பசி எடுக்கவும் செய்யும், ஃபுட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ஒரு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா ஃபுட்லையும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் குழந்தைங்களுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். ஓட்ஸ் அப்படியே சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த ஆயில் கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க. குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஓட்ஸ் சீக்கிரம் குக் ஆயிரும், ஆனால் பருப்பு வேகிறதுக்கு எப்படி 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும் பருப்பு நல்லா வெந்து வரதுக்கு. அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் தூள், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து உங்கள் பேபி ஃபுட்டில் சேர்க்கறது கம்ப்ளீட்லி உங்கள் ஆப்ஷனல் தான். 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கோங்க. என்னோட பீடியாட்ரிஷியன் வந்து கொஞ்சமாக சேர்க்க சொன்னதுனால நான் சேர்க்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது லைட்டாக கொதிப்பிடிச்சு வேக ஆரம்பிச்ச உடனே நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்தில் இந்த பருப்பு ஓட்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்துடும். ஓட்ஸும் பருப்பும் வெந்து வர கேப்பில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஓட்ஸும் பருப்பும் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த டொமேட்டோ பியூரியை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து இந்த ஓட்ஸ் கூட சேர்ந்து வரும்போது கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவையோட இனிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்ஸ் டொமேட்டோ கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும்.
நான் வந்து இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓட்ஸ் டொமேட்டோ கிச்சடி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக கொடுக்கலாம், இல்லைனா டின்னராகவும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.